நண்பர்கள், தமிழ் சொந்த உறவுகள் எல்லாம் வணக்கம். நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் அதே போல் நல்ல சுகபலத்தோடு இருக்க தேவன் கிருபை செய்தார். காலையில் எழும்பி வேதத்தை படித்து போட்டு காலையில் எழும்பி செய்ய வேண்டிய வேலையெல்லாம் செய்துட்டு இனி அடுத்த கட்டம் உங்களோட வேலை இடத்துக்கு போகணும். அப்போ என்னென்னு கேட்டால் வேத புத்தகத்தை எடுத்து பார்த்தால் 10 கட்டளைகளை பற்றி வேதம் அழகாக சொல்லி இருக்குது. அது இந்த ரோமன் கத்தோலிக்கத்தில் இருந்து வார எங்களுக்கு பள்ளிக்கூடத்தில் படிக்கலையே அந்த 10 கட்டளைகளை சமய பாடத்தில் அழகாக படிப்பிப்பார்கள். அது ரோமன் கத்தோலிக்கத்தில் இருந்து வந்தவர்களுக்கு தெரியும். அப்போ 10 கட்டளைகளை எடுத்து நான் பார்க்கும் பொழுது, கொலை செய்யாதிருப்பாயாக, பொய் சொல்லாதிருப்பாயாக, பிறர் தானத்தை விரும்பாதிருப்பாயாக, பிறர் உடைமையை விரும்பாதிருப்பாயாக, அப்படி என்று சொல்லி 10 கற்பனைகளையும் அழகாக சொல்லியிருக்குது. அதில் கட்டளைகளையும் கற்பனைகளையும் எப்படி நீங்கள் கை கொள்ளணும் என்று சொல்லி வேதத்தில் அழகாக சொல்லியிருக்குது. வேத புத்தகத்தை படிக்கிற எங்களுக்கு உலகத்தில் வாழ்ந்தாலும் கூட எங்களுக்கு அளவுக்கு அதிகமான ஞானமும் அறிவும் இருக்கும். அது காரணம் என்னென்று கேட்டால், அதுக்கு காரணம் ஒரே காரணம் இந்த வேத புத்தகம்தான், வேறு ஒன்றும் இல்லை. இந்த வேத புத்தகத்தை படிக்க படிக்க பயங்கரமான இதாக இருக்குது. நான் முதலும் ஒரு பதிவில் உங்களுக்கு வைத்திருப்பேன். அமெரிக்கா ஜனாதிபதி ஆபிரகாம் லிங்கன் கூட லைட் வெளிச்சத்தில் இருந்து வேத புத்தகத்தை படித்தார் என்று சொல்லி தரவுகள் சொல்லுது. உங்களுக்கு எல்லாம் அழகாக தெரியும். அப்போ நான் வேத புத்தகத்தை படிக்க 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 எனக்குள்ள உள்ள என்ன தேவையில்லாத மாமிச பிரகாரமான இருக்கிற காரியங்கள் எல்லாம் செத்து தேவனுக்குள்ள நாங்கள் என்ன செய்வோம், புதுசு புது மனிதராக உருவாகி கொண்டே இருப்போம். அப்போ அது தேவனுக்குத்தான் நாங்கள் நன்றி சொல்லணும். அதே போல் வேத புத்தகத்தை கடைப்பிடிக்கிற ஒவ்வொருத்தரும் பரிசுத்தமானவர்கள், பரிசுத்தமான ஓய்வு நாளை கடைப்பிடிப்பார்கள், திருவிருந்தில் கலந்து கொள்வார்கள், திருவிருந்தில் கலந்து கொண்டு தங்களுடைய மாதந்தோறும் தங்களுடைய மன தாக்கங்கள், மன பாரங்கள் எல்லாம் தேவனுடைய சமூகத்தில் அறிக்கையிடுவார்கள். இப்படி என்று சொல்லி எங்களுக்கு முன்னுக்கு வாழ்ந்து காட்டி மறைந்து போன பெரிய பெரிய ஊழியர்கள், பெரிய பெரிய பாதர்கள் எல்லாரும், மறைந்து போனவர்கள் எல்லாரும் இதைத்தான் கடைப்பிடித்திருக்கிறார். அப்போ நாங்கள் படிக்கிற காலத்திலேயே என்ன செய்கிறோம், கற்பனைகளையும் கட்டளைகளையும் கை கொண்டு அதன்படி நடக்கிறோம். அதுதானே உண்மை. அப்போ அதில் இந்த 10 கட்டளைகளும் சொல்லப்படும் பொழுது மிக அழகாகவும் தெளிவாகவும் திட்டமாகவும் சொல்லப்பட்டிருக்குது. அது ஒரு நல்ல விடயமாக இருக்கட்டும். அதை நீங்கள் பார்த்து அதன்படி நீங்கள் நடந்து கொள்ளுங்கள். மற்றது நேற்றைய பதிவு வைத்திருந்தேன். நான் ஒவ்வொரு பதிவு வைப்பதையும் பார்த்து விட்டு என்னுடைய நண்பர்கள், என்னுடைய வேண்டியவர்கள் கதைக்கிறீர்கள். அதே போல் நான் வைக்கிற பதிவு ஒவ்வொன்றும் என்னுடைய சிந்தனையிலிருந்து எழும்புகிறது தானே தவிர யாரும் எனக்கு இதை வையுங்கோ அதை வையுங்கன்னு சொல்வது கிடையாது. ஆனால் சிலர் எங்கட இடத்த வீடியோ எடுங்கோ, வன்னி மலைத்துளி யூடியூப்பில் போடுங்கொண்டு கேட்குறார்கள். நான் அது செய்கிறதுக்கு கொஞ்சம் தாமதமாக நான் வருவேன், செய்வேன். எனக்கு நேரம் இருக்குது, நான் செய்வேன். அதில் ஒரு மாற்றமும் இல்லை. அதே போல் இப்போ உங்களுக்கு ஒரு கதையொன்று சொல்கிறேன், வடிவாக கேளுங்க. இந்தியாவில் நான் இருக்கைக்குள்ள நான் இந்தியாவில் இருக்கைக்குள்ள போய் சென்னையில் இருந்தேன். சென்னையில் எங்கே இருந்தேன்னா, கொட்டிவாக்கத்தில் இருந்தேன். கொட்டிவாக்கத்தில் இருக்கைக்குள்ள நான் என்ன செய்தேன்னு கேட்டால், எனக்கு வேலை வாய்ப்பு வேணுமென்று தான் நான் சென்னைக்கு போனேன். சென்னைக்கு போய்க்குள்ள அப்போ போய் என்ன செய்தேன்னு கேட்டால், ஒரு பெரிய ஒரு கொம்பனி, அதாவது கொம்பனி என்று சொன்னால் தொலைத்தொடர்பு கொம்பனி, அங்கே நான் போனோன்னே அவர்கள் என்னோட அழகான ஒரு நேர்காணல் வைத்தார்கள். எந்த நாட்டை சேர்ந்த நீங்கள் என்று கேட்கும் பொழுது, நாங்கள் இலங்கை தமிழர்கள். இந்தியாவில் எப்படி சொல்லுவார்கள், இலங்கை தமிழர்கள் என்றும் சொல்லுவார்கள், சிலோன்காரர்னு சொல்லுவார்கள். சொன்ன உடனே என்ன நேர்காணல் கேட்டுட்டு என்ன கேட்டார்கள், இந்தியாவில் நீங்கள் பதிவு பண்ணப்பட்ட அகதி காட்ட சொல்லி கேட்டார்கள். எங்களுக்கு ஒரு பதிவு இருக்குது தானே, அதையும் காட்டி இந்தியாவில் எனக்கு கொடுக்கப்பட்ட போலீஸ் ரிப்போர்ட்டையும் காட்டித்தான் நான் அந்த கம்பெனிக்குள்ளே வேலைக்கு போனேன்னா. கம்பெனிக்குள்ளே வேலைக்கு போனால் அவர்கள் கேட்டார்கள், என்ன துறையில் நீங்கள் செயல்பட விரும்புகிறீர்கள் என்று கேட்டார்கள். அப்போ நான் சொன்னேன், நான் தொலைத்தொடர்பில் நான் செயல்பட விரும்புகிறேன். காரணம் என்னென்னா, எனக்கு தொலைத்தொடர்பை பற்றி ஒரு சிறிய வயதிலேயே எனக்கு தொலைத்தொடர்பை பற்றி தெரியும். அதெல்லாம் நான் தொலைத்தொடர்பை செய்ய விருப்பப்படுகிறேன் என்று சொன்னேன். உடனே அவர்கள் என்னுடைய எல்லாத்தையும், அப்பான்ற பேர், என்னுடைய பேர், அம்மா எங்கே இருக்கிறது, அப்போ அப்பாவும் அம்மாவும் நானும் தான் இருந்த நாங்கள் எங்கே இருக்கிறது எல்லா விவரம் எடுத்து எல்லாம் எடுத்து போட்டு எனக்கு அவர்கள் என்ன செய்தார்கள், இங்கே தர்ற மாதிரி ஒரு டாக்குமெண்ட் ஒன்றை தயார் பண்ணி தந்தார்கள்.
தந்தா பிறகு நான் என்ன செய்தேன், தொலைத்தொடரில் வேலை செய்ய தொடங்கினேன். தொலைத்தொடர்பு நான் எப்படி வேலை செய்கிறேன், தொலைத்தொடரில் வேலை செய்கிற போது தருகிற சம்பளத்தை வைத்துக்கொண்டு வீடியோ போட்டோவை படித்து கொண்டு தொலைத்தொடர்பையும் பார்த்து கொண்டிருக்கேன். என்னுடைய நண்பன் இங்கே இருக்கிறான், அவனுக்கு தெரியும் அந்த இடம் எங்கே, அடையார் எல்பி ரோட்டு 60 தான் நான் வேலை செய்தேன். அப்போ படித்து கொண்டு வீடியோ போட்டவையும் படித்து கொண்டு நான் அழகாக வேலை செய்து கொண்டிருக்கேன். தொலைத்தொடர்பில் நான் முழுக்களையும் கற்றுட்டேன். எப்படி, இப்போ வீட்டிலேருந்து ஒருத்தர் ஃபோன் எடுக்கிறார் என்று சொன்னால் அந்த ஃபோனை நான் வேறு நாடுகளுக்கு கனெக்ட் பண்ணணும். வேறு நாடுகளுக்கு எப்படி கனெக்ட் பண்ணணும், அவருடைய வீட்டிலேருந்து வர்ற அழைப்பை வச்சுக்கொண்டு என்னுடைய இடத்தில் இருக்கிற அழைப்பிலிருந்து நான் என்ன செய்யணும், உலக நாடுகளுக்கு கனெக்ட் பண்ணணும். எல்லா நாடுகளுக்கும் கனெக்ட் பண்ணணும். கனெக்ட் பண்ணும்போது அவர்கள் வீட்டில் இருந்தே என்னுடைய கான்ஃபரன்ஸ் கனெக்ஷனில் பேசி கொண்டிருப்பார்கள். அதில் நான் அந்த பட்டினை அமர்த்தி விட்டுட்டு நான் அதை கேட்பதில்லை. காரணம் என்னென்று கேட்டால், அவர்கள் எங்களுக்கு நம்பிக்கைக்குரியவர் என்றபடியால் எங்கட கனெக்ட் ஆகினா நாங்கள் அதை கேட்கலாம். எஸ்டிடி பூத்துக்கு வரும் ஐஎஸ்டிடி தான் உலக நாட்டுக்கெல்லாம் பாரது. நான் கனெக்ட் பண்ணிவிட்டு நான் இருந்துடும். அவர்கள் கனெக்ட் பண்ணி நிப்பாட்டின உடனே அங்கே மீட்டரில் ஓடிக்கொண்டிருக்கிறது அப்படியே டக்குன்னு நின்ற உடனே இங்கே பில் வரும். பில் வந்தோன்னா அவையில் பே பண்ணி மாதத்துக்கு ஒருக்காத்தான் அவையில் பெரிய பெரிய ஒஃபிஸர் மேல் மாதத்துக்கு ஒருக்காத்தான் பே பண்ணுவினா. பே பண்ணும்போது என்ன நல்ல விருப்பம் அவைகளுக்கு. என்ன நல்ல விருப்பம் என்னென்னா நேர்மையானால் அங்கே வேலை செய்து கொண்டு நான் என்ன செய்தேன், வீடியோ போட்டவையும் படித்து ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் கல்லூரியில் போய் வீடியோ போட்டவன் படித்து ஒரு கலர் லேப்புகளை போய் கலர் லேப்பை பழகிறதுக்கு முன்னுக்கு எனக்கு பழக்கினவர் பிளாக் அண்ட் ஒயிட்டில் பழகும் கொண்டு சொல்லி, அவர் ஒரு தமிழ்நாட்டை சேர்ந்தவர். பிளாக் அண்ட் ஒயிட்டில் எனக்கு பழக்கினார். பிளாக் அண்ட் ஒயிட்டில் பழக்கல அந்த கைப்போண்டு சொல்லப்படுற அந்த 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 மருந்து என்ற கையில் பட்டு என்ற கைத்தோலெல்லாம் முறிஞ்சு அள்ளி சாப்பிடக்கூட எனக்கு முடியாது. அப்படியெல்லாம் நான் கஷ்டப்பட்டு பேருந்து ஃபிலிம் ரோல் மாட்டி படம் எடுத்து பழகி, அதுக்கு பிறகு மோட்ரேஸ் கேமராவில் எடுத்து, அதுக்கு பிறகு டிஜிட்டல் எடுத்து, அதுக்கு பிறகு நான் 4Kக்கு கூட வந்துட்டேன். இது என்னுடைய ஒரு விஷயம். இப்போ நான் இதை சொல்லி கொண்டு வந்த விஷயமெல்லாம் உங்களுக்கு தெரியும். அதுக்கு பிறகு நான் திருச்சி பட்டணத்தில் ஒரு தேவனுடைய காரியத்தை அறிஞ்சு கொண்டுட்டேன். தேவனுடைய காரியத்தை அறிஞ்சு கொண்டு நான் தேவனுக்குள்ளே இடமிடமாக போய் ரக்ஸ் எல்லாம் கொடுத்து ஊழியம் செய்தேன். ஊழியம் செய்து கொண்டிருக்கல எனக்கு ஒரு வேலை வேணும் என்று சொல்லித்தான் நான் ஒரு ஸ்டூடியோவில் வேலைக்கு போனேன். அந்த வேலைக்கு போய் அங்கும் சகலதையும் கற்றுக்கொண்டு நான் வளர்ந்து வந்துட்டேன். அதில் வளர்ந்து வந்ததுக்கு காரணம் யாருன்னு கேட்டால், என்னுடைய நண்பன். எத்தனையோ நண்பர்கள் எனக்கு இருந்தாலும் கூட என்னுடைய நண்பன் ஆறுமுகம் எனக்கு என்னிடம் சொல்லுவார், அண்டன் இப்படித்தான் நாங்கள் கேமராவை நாங்கள் செயல்படுத்த வேண்டும், இப்படித்தான் செய்ய வேண்டும் என்று சொல்லி நான் வீடியோ துறையில் கேமராவில் ஸ்டில் கேமராவிலையும் சரி வீடியோ கேமராவிலையும் சகலதையும் அழகாக கற்றுக்கொண்டு என்னுடைய வேலை கம்ப்யூட்டரில் நான் ஆடியோ டப்பிங் பண்ணுறது. ஆடியோண்டா அவர் எடிட் பண்ணி தருவார். கல்யாண ப்ரோக்ராம், சாமத்திய விட்டு ப்ரோக்ராம் எடிட் பண்ணி தருவார். நான் அதுகளுக்கு பாட்டுகள் வச்சு கொண்டு போவேன். ஏன் இப்போ ஆரம்பத்தை சொல்கிறேன் சொல்லுங்க. நான் இங்கே வந்த நாளில் இருந்து நிறைய பேருக்கு நான் உதவி செய்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய மனம் எப்படி உதவி செய்கிற மனப்பான்மை உதவி செய்கிறேன். ஆனால் அந்த ஆறுமுகம் இன்றைக்கு எங்களோட உயிரோடு இல்லை. 2004 வசியினுடைய கல்யாணத்துக்கு போகிறதுக்கு முன்பு அவர் எங்களை விட்டு பிரிந்து விட்டார். அது எனக்கு ஒரு கவலை. அதை ஏன் இப்போ சொல்லுகிறேன் என்று சொன்னால், நான் கற்றுக்கொண்டு வந்த ஒவ்வொரு விடயத்தையும் உங்களுக்கு யூடியூப்பில் பதிவு வைப்பேன். எனக்கு நிறைய பேர் போனில் நீ மாதாண்டா, நான் மாதா முடி என்றார்கள், அப்படி என்றார்கள், இப்படி எல்லா நம்பரையும் நான் என்ன செய்கிறேன், பக்குவமாக எழுதி வைத்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய தம்பியாக்கள் என்ன சொல்லினா, போன் தொடர்பை நீங்கள் கட் பண்ணுங்கள் என்று சொல்லி கணக்க நம்பர்கள் விளக்கில் போய்கொண்டிருக்கு. தம்பியாக்களினிடம் என்ன கேட்கிறார்கள், இதாக இருந்தாலும் சொல்லுங்கள் ஃபாதர், நாங்கள் பார்த்து கொள்ளுகிறோம். நான் அவர்களுக்கு என்ன சொல்லுகிறேன், எல்லாத்துக்கும் மேலாக தேவன் ஒருவர் இருக்கிறார், அவர் பார்த்து கொள்வார். என்னுடைய பதிவுகளை பார்த்து நீங்கள் யாரும் கடினப்பட வேண்டாம். நல்லதுகளை எடுத்துக்கொண்டு கெட்டதுகளை விட்டுட்டு உங்களுடைய பாதை நலமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நான் தேவனிடம் ஜெபம் பண்ணி கொள்ளுகிறேன். வன்னி மலைத்துளிகளுக்கு வாங்க, வன்னி மலைத்துளி யூடியூப்பை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை அமர்த்துங்கள். ஏகப்பட்ட பேர் அதை பார்வையிட்டு கொண்டு போய்கொண்டே இருக்கிறீர்கள். எனக்கும் அதன் நிமித்தம் மெயில்கள் வந்திருக்குது. அதுகளெல்லாம் நான் சரி செய்து கொண்டிருக்கிறேன். அதே போல் இந்த வருஷ கடைசிக்குள்ளே டிசம்பர் மாதம் நல்ல ஒரு பதிவு வைப்பேன் என்று சொன்னேன். அதே போல் அருள்புரருடைய சபையில் நான் புது வருஷத்துக்குரிய ஆராதனையை பார்க்க செல்ல இருக்கிறேன். தேவன் என்னோடும் உங்களோடும் கூட இருக்கிறார். இன்னும் ஒரு முகநூல் சந்திப்போம். நன்றி, வணக்கம் நண்பர்கள், தமிழ் சொந்தங்கள் உறவுகள் அனைவருக்கும்.